ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி டாப் 10, அதாவது டாப் 10 இல்லை, ஸோ இந்த அனிமேஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அனிமேன்னு பார்க்கலாம் ஆரம்பிக்கிறவங்களாம் இந்த அனிமேலாம் பார்த்தா நல்லாயிருக்கும். அனிமேனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமே ஒரு 10 அனிமே தான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம சேனலை புதுசாக பாருவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டெலாம் ஏற்றிடுங்க. ஸோ வாங்க கைஸ். ஸோ 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் தாங்க இது. ஸோ ஒன் பஞ்ச் மேன் என்ன ப்ரோ 10th பிளேஸில் போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது வந்து ரேங்க் வைஸ் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது தான் என்னோடய சஜஷன் தான். ஸோ நான் இதில் சில அனிமேஸ் விட்ருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன் பஞ்ச் மேன், ஸோ நான் ஒன் பஞ்ச் மேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஸோ அது வந்து தமிழில் கிடையாது. ஏன்னா அது வந்து தமிழில் கிடையாது. அது நீங்கள் பார்க்கணுன்னா ஜாப்பனீஸோ இங்கிலீஷோ அப்படி இல்லைன்னா தமிழில் ஏதாவது எக்ஸ்பிளைனோ தான் பார்க்கணும். ஸோ அதனால தான் ஒன் பஞ்ச் மேன் வந்து 10th பிளேஸில் வச்சுருக்கேன். பட் இது ரேங்க் வைஸ் கிடையாது, நான் 10லேருந்து 1 வரைக்கும் சொல்லுவேன், அவ்வளோதான். ஸோ ஒன் பஞ்ச் மேன் 9th பிளேஸில் பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டன் இருக்குது. ஸோ இந்த அட்டாக் ஆன் டைட்டனுமே வந்து தமிழில் கிடையாது. பார்த்தா இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் அப்படி இல்லைனா எக்ஸ்பிளைனில் தான் பார்க்கணும். நான் எக்ஸ்பிளைனில் தான் பார்த்து முடித்தேன். ஸோ அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்தீங்கன்னா எப்படி அதோட ஒன்லைன் சிம்பிளாக சொல்லணும்னா, டைட்டன்ஸ்லாம் வந்து மக்கள் அழிக்க வரும். ஸோ அந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி போகும். ஃபுல்லாகவே சண்டை மட்டும்தான் இருக்கும் அந்த அட்டாக் ஆன் டைட்டனில் பார்த்தீங்கன்னா. ஸோ 8th பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ். ஸோ ஒன் பீஸ் வந்து தமிழில் இருந்தது அப்படின்னா நருட்டோலாம் தாண்டி அது போயிட்டு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் ஒன் பீஸ் எடுத்து பண்ணுறதும் கஷ்டம். அதில் இப்போ மட்டுமே 1800 எபிசோடு கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒன் பீஸ் பண்ணுற வாய்ப்பு இல்லை தமிழில். பட் இது எக்ஸ்பிளைனில் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்பிளைனில் வேணால் நான் லிங்க்கு தரேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதுலேருந்து பார்த்துக்கோங்க. ஃபுல் சீசனுமே இருக்குது எக்ஸ்பிளைனில். அப்படி இல்லைனா ஜாப்பனீஸு இல்லைனா இங்கிலீஷில் பார்க்கலாம். ஸோ ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அனிமே. ஸோ கதை ஜாலியாக போகும். ஸோ ஒன் பீஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பார்க்கலாம். ஸோ 7th பிளேஸில் பார்த்தீங்கன்னா ப்ளீச். ஸோ ப்ளீச் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து தமிழில் டப் பண்ணாங்க, கிரன்ச்சி ரோலில் தான் டப் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் தமிழில் போய்ட்டு கிரன்ச்சி ரோலில் ப்ரீமியம் போட்டு கூட பார்க்கலாம். அப்படி இல்லைனா யூடியூப்பில் கூட இருக்குது, பட் தமிழில் இருக்காது, எக்ஸ்பிளைனில் வேணா இருக்கும். 6th பிளேஸில் பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியாக தான் இருக்குது. ஸோ மை ஹீரோ அகாடமியை நான் 6th பிளேஸில் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அது தமிழ்லேயும் இருக்குது, அதுவும் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் டப் பண்ணி போட்டாங்க. ஸோ அதை நான் ஏன் 6th பிளேஸில் போட்டிருக்கேன் அப்படின்னா, அதில் ஃபைட் அதிகமாக இருக்கும், எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இது ரேங்க் வைஸ் கிடையாதுன்றதால அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டாப் 5குள்ளே வந்துட்டோம் கைஸ். ஸோ 5th பிளேஸில் பார்த்தீங்கன்னா போக்கிமான். ஸோ இப்போ போக்கிமான் அல்டிமேட் ஜெர்னி மாஸ்டர் ஜெர்னின்னு போயிட்டு இருக்குது, யூடியூப்லேயே இருக்குது. அதுவும் தமிழில் அஃபிஷியலாக டப் பண்ணி போட்டுருக்காங்க. அப்படி இல்லைனா போக்கிமான்லாம் மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கூட நான் பார்த்துன்னு தான் இருப்பீங்க. ஸோ போக்கிமான் வந்து ஒரு பெஸ்ட் அனிமே. பட் நான் இது ஃபஸ்ட்டு பிளேஸில் போடலான்னு தான் பார்த்தேன். ஸோ வேணாம், ஃபஸ்ட்டு பிளேஸில் வேணான்ட்டு 5th பிளேஸில் போட்டிருக்கேன். போக்கிமான் வந்து ஒரு பெஸ்ட்டான அனிமே. ஸோ அது அனிமேன்னு சொல்லலாம், கார்ட்டூன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், கேமரா கொஞ்சம் ஆன் ஆகிருக்கான்னு பார்த்தேன். ஸோ அதனால தான். ஸோ 5th பிளேஸில் பார்த்தீங்கன்னா போக்கிமான் தான் இருக்குது. ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே. ஸோ போக்கிமான் பார்க்கணுன்றவங்க பார்க்கலாம். பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கேட்குதான்றதுக்காக தான் நான் கேமராவை எடுத்தேன். ஸோ கோயிலில் தான் ஓடுது, அதெல்லாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங். ஸோ அதை வந்து இப்போ தான் வந்து டப்பே பண்ணாங்க சோலோ லெவலிங், அதுவும் கிரன்ச்சி ரோலில் பண்ணாங்க. அது தமிழ்லே இருக்குது, வேணால் நீங்கள் ப்ரீமியம் போட்டு பார்க்குறதா தான் பார்க்கலாம். அப்படி இல்லைனா டெலிகிராமில் ஏதாவது வந்தாலும் நீங்கள் டெலிகிராம்லேயும் பார்க்கலாம். நான் இப்போ சொல்லிக்கிற அனிமேஸ்லாம் மோஸ்ட்டாகவே வந்து டெலிகிராம்லேயே இருக்கும். ஸோ பட் நெட் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சோலோ லெவலிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபைட்டு, அது நம்மள மாதிரி நார்மலான இது பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அனிமேலாம் வந்து சிம்பிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் சொல்கிறதுல 6th பிளேஸ் 7th பிளேஸ்லேருந்து எல்லாம் சொல்லப்போனால் மோஸ்ட் ஆஃப் த அனிமே ஃபுல்லாகவே பவரு அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு, காமெடி. ஒன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறையாவே இருக்கும் காமெடிலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் சோலோ லெவலிங் வச்சுருக்கோம். அண்ட் இப்போ 3rd பிளேஸ்க்கு வந்தாச்சு, அதாவது டாப் 3க்கு வந்தாச்சு. 3rd பிளேஸில் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் தான் இருக்குது. டீமன் ஸ்லேயர் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே இருக்குது, அதுவும் கிரன்ச்சி ரோலில் இருக்குது. சீசன் 1, 2, 3, 4 வந்து இப்போ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அஷிரா ட்ரைனிங். ஸோ 4 விட்டாங்கன்னா யார் யாரெல்லாம் பார்ப்பீங்க அடுத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் வந்து டாப் 3ல் வச்சுருக்கிறதுக்கு காரணமே அது அப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு அனிமே அதெல்லாம். ஸோ டாப் 3லேருந்தே அதுலாம் பெஸ்ட்டான அனிமே, அதெல்லாம் பார்த்தாலே போதும் அனிமேனா என்னன்னு ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். ஸோ 3rd பிளேஸில் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் தான் இருக்குது. டீமன் ஸ்லேயர்னால் ஒன்றுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு, ப்ரீத்து, ஸோ அப்படி தான் இருக்கும். அண்ட் 2nd பிளேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாகவே எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். 2nd பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் தான் இருக்குது. ஸோ ஜுஜுட்சு கைசன்லாம் இப்போ தான் டப் பண்ணாங்க, அதெல்லாம் அனிமே அவார்டே வாங்கியிருக்கு. ஜுஜுட்சு கைசனு, டீமன் ஸ்லேயர்லாம்.
ஸோ ஜுஜுட்சு கைசன் தமிழ்லேயே இருக்குது. அதுவும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரன்ச்சிரோலில் மட்டும்தான். சீசன் 1 இருக்குது, சீசன் 2 இருக்குது. சீசன் 2 இப்போ டப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சீசன் 3யும் விட போகிறாங்க. அதுவும் தமிழ்லேயே இருக்கும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் போட்டு பார்க்க முடியல அப்படின்னா டெலிகிராம்லேயே இருக்கும். ஸோ அப்படி போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பிளேஸில் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 அனிமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் அனிமேன்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வரது 2 தான், ட்ராகன் பால்ஸ், நரோட்டோ. ஸோ இந்த 2 அனிமே தான் இருக்குது. ட்ராகன் பால்ஸை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அனிமேனா என்னன்னே தெரியாமல் இருக்கும்போது வந்த ஒரே அனிமேனா ட்ராகன் பால்ஸ் மட்டும்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நரோட்டோலாம் வந்து இப்போ வரைக்குமே ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ ஷிப்புடன் போயிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இதாங்க டாப் 10, அதாவது டாப் 10 இல்லை, இதெல்லாம் பார்க்கலான்ற ஒரு சஜஷனில் சொன்ன அனிமேஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் நீங்கள் ட்ராகன் பால்ஸா நரோட்டோவான்றதை கமெண்ட் பண்ணுறேங்க. புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய் கைஸ்.